வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையார்லேருந்து. நம்ம இன்றைக்கி நகரேஷு காஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய காஞ்சி மாநகரத்தில் வீற்றிருக்கும் காமாட்சி அம்மனை பற்றி ஒரு சில தகவல்கள், ஜோதிட ரீதியாக அந்த கோயிலுக்கு சென்றால் என்ன பலாபலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போது காமாட்சி அம்மன், அதாவது எந்த ஆலயமாக இருந்தாலும் சரி, நமது பாரத தேசத்தில் எந்த ஆலயமாக இருந்தாலும் சரி, அந்த ஆலயத்திற்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கும். ஒரு ஆலயமும் அங்கே இருக்கக்கூடிய தெய்வத்திற்கும் தனி சிறப்பு உண்டு. அதை நம்ம பேசணும் அப்படின்னா ஒரு சேனலில் ஒரு எபிசோடில் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நாள் முழுதும் பேசலாம், வாரம் முழுசும் பேசலாம், மாதம் முழுவதும் பேசலாம். அப்போ பாரத தேசத்தில் எத்தனை கோயில் இருக்குது, அதெல்லாம் நம்ம பேசணும்னா, சொல்லணும்னா, தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஜென்மா போகாது. இப்போ அந்த அளவுக்கு கோயில்கள் இருக்குது. நம்ம இன்றைக்கி ஒரு லௌகீக வாழ்க்கையில் ஒரு சாதாரண ஒரு மனிதனாக பிறந்து ஒரு குடும்பத்தை வழிநடத்தி செல்கிறோம். நமக்கு துன்பங்கள், சில நல்ல விஷயங்கள் வந்து போகுது. அப்போ இதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்தால் நம்ம ஒரு சில கோயிலுக்கு போகிறோம், இல்லை ஒரு ஜோசியர்கிட்ட போய் என்னங்க பரிகாரம்னு சில பேர் கேட்பாங்க. அந்த மாதிரி வகையில் இன்றைக்கி நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போவதால் என்ன நமக்கு நன்மை நடக்கணும். எந்த ஆலயம் சென்றாலும் நன்மை நடக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. சில விஷயங்கள் நமக்கு அடிஷ்னலாக நமக்கு அந்த கோயிலில் போகிறதுனால நமக்கு நன்மை நடக்கும். இப்போ இந்த காமாட்சி அம்மன் கோயில் நகரேஷு காஞ்சி, காஞ்சியின் நகரத்தில் மத்தியில் காமாட்சி அம்மனின் ஆட்சி. காமாட்சி, காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சிம்பாங்க. இந்த ஆட்சி அப்படின்னாலே கண்கள்னு அர்த்தம். அந்த காமாட்சி அம்மனின் அருள் பெருமையை 1-2 பார்ப்போம். இது ஜோசியத்தோட எப்படி தொடர்பு வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஜோதிட ரீதியாக ஏதாவது ஒரு பரிகாரத்திற்கு இந்த கோயில் சிறந்ததா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். பொதுவாக இந்த சக்தி பீடங்கள்னு சொல்லக்கூடிய வரிசையில் ஒரு 51 விதமான சக்தி பீடங்கள் இருப்பதாக சொல்லுவார்கள். அந்த சக்தி பீடத்தில் தேவியின் நாபி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வயிற்று பகுதி விழுந்த இடம் காஞ்சிபுரம். யோனி அப்படின்றது ஒன்று இருக்குது, அது விழுந்த இடம் காமக்ஞா அப்படின்ற ஒரு இடம் நார்த் இந்தியாவில் இருக்குது. இது ரெண்டுக்குமே காமாட்சி அம்மன் கோயிலுக்கும் அந்த காமக்ஞா கோயிலுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. இப்போது ஒரு ஜாதக ரீதியாக நம்ம பேசணும் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம லௌகீக வாழ்க்கையில் கணவன் மனைவியாக கல்யாணம் செய்து ஒரு தாம்பத்திய விஷயத்தில் ஈடுபட்டு குழந்தை பேர் பெற்று அந்த குழந்தைகளை நல்லா வளர்த்து அவர்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த குழந்தைகள் ஒரு நல்ல விதமாக இந்த சந்ததி வளரணும், நம்ம வம்சம் வளரணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கனவும் ஆசையும். இங்கே தான் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நிறையா பேருக்கு பிரச்சனைகள் ஏற்படுது. கல்யாணம் பண்ண உடனேவே கணவன் மனைவி இடையே சண்டைகள், பிரச்சனை, ஃபேமிலி கோர்ட்டுக்கு போகிறாங்க, டைவர்ஸ் வாங்குகிறாங்க. இதில் ஒரு சில வினோதமான சமாச்சாரங்கள் வரும். அதுதான் இன்றைக்கான நம்ம வீடியோவுக்கான விஷயம். கணவன் மனைவியாக வெளி உலகத்துக்கு வாழ்க்கை நடத்துவாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே போனால் அவர்கள் ஒரு திருப்தியான மன வாழ்க்கையை வாழ மாட்டாங்க. அந்த திருப்தியான மன வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு இல்லறம் அப்படிங்கிறது தான் நல்லறம். ஒரு கணவனும் மனைவியும் அவர்களுடைய சுகபோகமான வாழ்க்கையை வாழணும். அதற்கு ஒருவரும் 2 பேருக்கும் ஒரு அன்பும் காதலும் இருக்கணும். வெளி உலகத்துக்காக ஒரு வாழ்க்கையை நடத்திட்டு உள்ளுக்குள்ளே நீ யாரோ நான் யாரோன்னு 2 பேர் இருப்பாங்க. உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய அஃபெக்ஷன், அன்பு, காதல் இருக்காது. இந்த காதல் இருந்தால் தான் அடுத்த சந்ததியர் பிறப்பாங்க. அப்போது
ஒரு பெண் கருவுற்று குழந்தை பெற்று எடுக்க வேண்டும் என்றால் அதற்கு கணவனுடைய அன்பு வேணும். அந்த கணவனுக்கு ஒரு குழந்தை வேணும்னா அந்த பெண்ணுடைய ஒத்துழைப்பு வேணும். அப்போ இந்த விஷயத்தை நமக்கு நம்ம ஜாதகத்தில் எங்கேயாவது மிஸ் ஆகுதான்னு பார்த்தோம்னா 12ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கும், 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கும், 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கும். களத்திரக்காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் பாதிப்பாக இருப்பார். ரொம்ப நெருக்கமாக சூரியனுக்கு நெருக்கமாக சுக்கிரன் இருந்தாலோ இல்லது களத்திர ஸ்தானத்தில் சுக்கிரன் வலுவாக விட்டிருந்தாலோ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் ஏற்படும். சுக்கிரனுக்கு 12 மறைவு கிடையாது. ஆனால் அதே 3ஆம் இடம் 6ஆம் இடத்துல இருந்து இந்த மாதிரியான தோஷங்கள் ஏற்படுபவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை அந்த அளவுக்கு திருப்தியாக இருக்கிறதில்ல. எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சாங்க, நான் குடும்பம் நடத்துகிறேன் அப்படின்னு நடத்துகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்போது இதற்கு என்னன்னா அந்த காமாட்சி, இந்த காமாட்சியோட ரூபமே கையில் கரும்பு, ஒரு கிளி, இந்த மாதிரியான ஒரு ரூபங்களில் தான் அவங்க விட்டுருப்பாங்க. இந்த கோயிலில் போய் அம்பாள் கிட்ட மனம் உருகி பிரார்த்தனை செய்தால் கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்கும். இந்த அன்பு அதிகமாச்சினாலே அவர்களுக்கு அடுத்த சந்ததியர் பிறக்கும். இதுதான் இதோட முக்கியமான விஷயம். அப்போ ஏதாவது தாய்மார்கள் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தாச்சு, 2வது குழந்தை பிறக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி எனக்கு சமீபத்தில் இப்போ ஒரு ஜாதகம் வந்தது. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துருச்சு. ஆனால் அந்த இருவரில் ஒருவர் என்கிட்ட வந்தாங்க, தம்பதியரில் ஒருவர். அந்த ஒருவர் கேட்குறாரு, எனக்கு இன்னொரு குழந்தை வேணும் அப்படிங்கிறாரு. ஏன் சார் அப்படின்னு, என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்போது அவர் பர்சனலாக சில விஷயத்தை என்கிட்ட ஷேர் பண்ணுறாரு. இப்படி இருக்குது சார், நாங்கள் 2 பேரும் வெளி உலகத்துக்கு கணவன் மனைவியாக வாழ்கிறோம், ஆனால் எனக்கு அதற்கான ஒரு இடம் அங்கே இல்லை அப்படிங்கிறார். அப்போது முதல் குழந்தை எப்படி பிறந்ததுன்னா அது எனக்கு தெரியல சாருங்கிறார். அது பிறந்தாச்சு சார், இன்றைக்கி அந்த குழந்தைக்கு 4 வயசு ஆகுது, நான் 2வது குழந்தைக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும் அப்படிங்கிறார். அப்போ அவருக்கு நம்ம காஞ்சி காமாட்சி அம்மனை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் மனைவி வெளியெல்லாம் எப்படி இருக்காங்கன்னா, வெளியே யாருக்கும் தெரியாது சார், நல்லா என் கூட வருவாங்க போவாங்கன்னாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க, மானசீகமாக வேண்டிக்கோங்க, அங்கே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு வாங்க. இந்த கோயிலுக்கு போகிறதுனால உங்களுக்கு ஐஸ்வர்யமும் கிடைக்கும், நிறையா வருமானம் வரும். வருமானம் வந்தாலே உங்கள் குடும்பத்தில் எல்லா விதமான சங்கடமும் போயிடும் அப்படின்னு சொன்னேன். இப்போ அவங்க ஒரு 2-3 வாட்டி போயிட்டு வந்துட்டாங்க. இனி அதோடைய ரிசல்ட் வெளியே தெரியும். ஆனால் இதற்கு முன்னாடி பல பேருக்கு இந்த மாதிரியான நம்ம விஷயத்த சொல்லி அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து, அதாவது இதெல்லாம் எப்படின்னா உணர்வு பூர்வமாக நம்ம அனுபவிக்கணும். அந்த கோயிலுக்கு போகிறதுனால என்ன சிறப்புன்னு. இந்த கோயிலில் நிறைய சிறப்புகள் இருக்குது, நம்ம ஒரு எபிசோடில் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு கணவன் மனைவி இடையே ஒரு அன்பு அதிகரிக்க, அதாவது இந்த விஷயத்திற்கு ஒரு வார்த்தை, அதை இன்றைக்கி எல்லோரும் கொச்சாயாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. காமம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அது வேணும். அது இருந்தால் தான் மனித ஒரு சந்ததியரே அதிகமாகும். அந்த இடம் அதற்கான இடம். இதை தவறாக எடுத்துக்கொள்ளாமல் அதை ஒரு நியாயமான சரியான ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்து அந்த கோயிலில் போய் மனதை தியானித்து ஒருமுகப்படுத்தி அந்த அம்பாளை சேவிச்சுட்டு வந்தோம்னா ரொம்ப சிறப்பான ஒரு நமக்கு குடும்பம், அமைதியான குடும்பம், வளமான குடும்பம், நலமான குடும்பமாக இருக்கும். நமக்கு வாரிசு வரும், நம்ம குழந்தைகளுக்கு நல்ல வாரிசு வரும், நல்ல ஜாதகத்தோட ஒரு அமைப்போடு அந்த குழந்தைங்க பிறப்பாங்க. அங்கே மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். அங்கே அன்னபூரணி இருக்காங்க. அதனால் வீட்டில் எப்பயுமே நமக்கு ஒரு சாப்பாட்டுக்கு தட்டுப்பாடு இருக்காது. அன்னபூரணி வீட்டு இருக்கக்கூடிய இடம். அங்கே தர்மசாஸ்தா பூர்ணம் புஷ்கலையோடு இருக்கார். அதே மாதிரி ஜோதிடர்களுக்கு ஒரு சிறந்த இடம் அங்கே சரஸ்வதி ரூபணமாக ஷாமலா, ராஜா ஷாமலா வீணையோடு உட்காந்துருக்காங்க. இந்த ராஜ ஷாமலா அங்கே இருக்கிற மாதிரி வேறு எந்த இடத்துலையும் இருக்கிறதாக எனக்கு தெரியல. அதே மாதிரி சிவன் சக்தி அப்படின்னு இன்றைக்கி நம்ம சிவ ஆலயங்கள் எத்தனையோ இருக்குது. இந்த சிவ ஆலயங்கள்லேயே எந்த சிவ ஆலயம் வேணாலும் போங்க நீங்கள், அங்கே அம்பாள் சன்னதி தனியாக இருக்கும், சில இடங்களில் ஒன்றா இருக்கும். நின்ற கோலத்தில் தான் அம்பாளை நீங்கள் பார்ப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஞானத்திற்கு 3 இடங்களில் மட்டும்தான் அம்பாள் அமர்ந்த திருக்கோலத்தில் இருக்காங்க. அதில் ஒன்று காமாட்சி அம்மன் கோயில். 3 இடங்கள் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். யாராவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அம்பாள் அமர்ந்த திருக்கோலத்தில் இருப்பது 3 இடங்கள் தான். அந்த மாதிரி அமர்ந்த திருக்கோலத்தில் இருக்கிற தெய்வம் பத்மாசனம் போட்டு உட்காந்துருப்பாங்க. அது அவ்வளோ ஒரு சிறப்பு. அந்த கரும்பு பார்த்தாலே நமக்கு ஐஸ்வர்யம், அந்த கிளியை பார்த்தாலே ஐஸ்வர்யம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பானது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும், திருமணமானவர்கள் ஒரு பரஸ்பர அன்போட குடும்பத்தை நடத்துவாங்க, சந்ததி வளரும், நிறைய செல்வம் சேரும். அருவ ரூபத்தில் அங்கே மகாலட்சுமி இருக்காங்க.
அதனால் அந்த மகாலட்சுமியோடைய குங்குமத்தை வாங்கி நெத்தியில் வச்சோம்னாலே நமக்கு சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும். அதாவது நகரேஷு காஞ்சி அந்த இடத்துல போய் காமகோடிம்பாங்க. அங்கே போய் ஒரு ஸ்லோகம் சொன்னால் நாம் கோடி முறை சொன்னதுக்காக அர்த்தம். அப்போ ஒரு முறை வேண்டுனா 1000 முறை வேண்டுன மாதிரி அந்த ஊரில் போய் நம்ம ஒரு தர்மம் செய்தாலே நம்ம ஒரு ரூபா தர்மம் செய்தால் 1000 முறை தர்மம் செய்ததற்கு அர்த்தம். அந்தளவுக்கு ஒரு விசேஷமான ஒரு காமாட்சி அம்மன் அருள். அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் தெரிஞ்ச விஷயத்தை அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். கல்யாணமான தம்பதியர் ஒரு முறை நீங்கள் ஒரு மாதத்துக்குள்ளேயாவது அந்த கோயிலுக்கு போய் அந்த அம்மாளை தரிசனம் செய்து வருவதும், ஏதாவது பிரச்சனை குடும்பத்துக்குள்ளே இருந்தால் அந்த அம்மாள்கிட்ட போய் முறையிடுங்க. இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல கோயிலோடும் ஜாதக தகவலோடும் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.